வணக்கம். ஸ்ராயனம. எனக்கு மீண்டும் பிறவியை கொடுத்து விடாதே. கொடுக்க வேண்டாம் என்று உன்னிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். உன்னுடைய திருக்கோவில் வாசலில் இருக்கும்படி எனக்கு அருள் புரிய வேண்டும். அதாவது காலை வாகனத்தின் கொடியை உடைய சிவபெருமானும் பிரம்மதேவரும் இந்திரதேவரும் மற்றும் ஒருவரும் பிறவி என்னும் நோயை தீர்க்க முடியாது. பிறவி என்னும் நோயை தீர்க்கக்கூடிய நீலமணி மாலை அணிந்த எம்பெருமாளே, உங்களால் மட்டுமே அது முடியும். பிறவி நோயை தீர்க்கக்கூடிய மருத்துவனாக, தன்வந்திரியாக தாங்கள் மட்டுமே எனக்கு அருள முடியும். இப்பிறவியிலே யான் செய்த புண்ணியங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அடுத்த பிறவியை என்று ஒன்று இருக்குமானால் உங்களுடைய திருவடியிலேயே சரணாகதி அடைய வேண்டும். நாளும் பொழுதும் உங்களையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். கிருஷ்ண பக்தியின் மீது பற்றுதலோடும் பாசத்தோடும் பரவசத்தோடும் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவருக்குமே அந்த ஆசை இருக்கும். தன்னுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் சிவபெருமானோ, காளியம்மனோ, கிருஷ்ணரோ, முருகப்பெருமானோ, நம்முடைய குலதெய்வமோ, நம்முடைய முன்னோர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் மீது ஒரு பிடிமானம் ஏற்பட்டு அதையே நினைத்து கொண்டு நாம் சொல்லும் பொழுது நிச்சயமாக அது நடக்கும். நாம் பேசக்கூடிய, சொல்லக்கூடிய, கேட்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நம்ம கூட இருந்து 4 பேர் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. 4 பேர் போன பாதையில் நாமும் போக போகிறோம். அதனால் நல்ல விஷயங்களையே கேட்போம், பார்ப்போம், பேசுவோம். இது என்றைக்குமே நமக்கு நல்லது. சிவாய நம.